வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லக்ன பலன் எல்லாரும் கேட்டீங்க. இந்த லக்னம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், லக்னத்துக்கு ராசிக்கும் என்ன தொடர்பு இல்லை அப்படின்றத பற்றி லக்னத்தை பற்றி நான் ரொம்ப கிளியராக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லக்னத்துடைய பலனை எப்படி பார்க்குறது, உங்கள் பேர்த் சார்ட்டை எப்படி நீங்கள் செக் பண்ணி அதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. 4 விஷயத்தை நான் எடுத்திருக்கேன். என்னென்னா, ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவலாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, உங்களுடைய இன்கம், உங்களோட வருமானம், உங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய இன்கம். 3வது உங்களோட பர்சனல் அண்ட் ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்கள் ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி. 4வது உங்கள் ஹெல்த். இந்த 4 விஷயத்தை நான் வந்து டோட்டலாக கம்பைன் பண்ணி ஒரு லக்னத்துக்கு, எல்லா லக்னத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். ஒரு லக்னத்துக்கு என்ன மாதிரியான பிளானட்டரி பொசிஷன் இருக்கணுன்றதை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்பிளேல வந்து அந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டையும் கொஞ்சம் காமிக்கிறேன். ஸோ தட் லக்னம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், என்ன 1 2 3 என்னென்ன பாக்ஸ் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் தனித்தனியாக கொடுத்துட்றேன். வீடியோட எண்டில் லக்னத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஹாரோஸ்கோப் இருக்கிறவங்க கையில் ஹாரோஸ்கோப் எடுத்து வச்சுங்க, உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப். ஏன்னா இது பேச உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும். லாங்குவேஜ் 2த்துலேயும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அதர் சர்வீஸும் ஃபுல்லாக ஆட் ஆகிருக்கு. வாஸ்து, நியூமராலஜி, ஜெமாலஜி, எனிதிங் அதில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம லக்ன பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷப லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளேல பாருங்கள். ரிஷப லக்னம் வந்து நீங்கள் டாப் அந்த 12 பாக்ஸஸில் வந்து டாப்பில் லெஃப்ட்லேருந்து ரைட் போனீங்கன்னா 3rd ஹவுஸ், 3வது வீடாக இருக்கும். ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டாக தெரியும். அதான் ரிஷப லக்னம். லான் போட்டிருக்கோம், இல்லை ஸ்லாஷ் போட்டிருக்கோம், இல்லை அசனன் இங்கிலீஷில் போட்டிருக்கோம். நான் 3மே கொடுத்துருக்கேன், ஒரு ஐடியாக்காக கொடுத்துருக்கேன். அதான் ரிஷப லக்னம். நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்துட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, எந்த லக்னத்தில் பிறந்தாலும் நம்ம கார்னர் பாக்ஸில் தான் 1 2 3 போடுவோம். கிடையாது. ரிஷப லக்னம் நீங்கள் ஜனனம் எடுத்துட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ். அங்கே தான் 1 கால்குலேட் போட்டோம், அங்கே தான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ், அதுக்கு அடுத்து செகண்ட் ஹவுஸ். அப்போ அப்படியே கிளாக் வைஸில் போட்டிங்கன்னா 12 ஹவுஸும் ஃபில் ஆகிடும். ரிஷப லக்னமே ஒரு அதிர்ஷ்டம் தான். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு லக்ஷ்மியுடைய அருள் உள்ளவன்னு அர்த்தம், குபேரனுடைய அருள் உள்ளவன்னு அர்த்தம். பணம், ரிஷபம்னாலே சுக்கிரன் காலச்சக்கரத்துக்கே அது செகண்ட் ஹவுஸ். பணம் தான், மணி தான் மெயின் மோட்டிவே. பணம் சம்பாதிக்குது, பணக்காரனாக வந்து பணம் இருக்கிறது, அது பொதுவாகவே அந்த அதிர்ஷ்டம் வருது. ரிஷப ராசியை கூட பார்த்துருக்கோம், ரிஷப லக்னத்தையும் பார்த்துருக்கோம். நீங்கள் கேட்கலாம், ஒருத்தருக்கு என்ன கேட்டார், ரிஷப ராசியில் பிறந்த எல்லாருமே இப்போ ஒருவேளை பிச்சைக்காரனே கிடையாதா, இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. பிச்சைக்காரனே இருந்தால் கூட அவன் கை நீட்டால் அவனுக்கு பணம் விழும். அதுதான் அந்த ராசியுடைய ஒரு தன்மை. ஸோ ரிஷபம் அப்படிங்கிற லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு முதல் ஆதாரமாக இருக்கிறதே என்னென்னா, கையில் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருள் இருக்குது, கையில் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது. அவங்களுக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை, அவங்களுக்கு வந்து கையில் பணம் இருக்குது, ஏதோ ஒரு வகையில் நல்லா இருக்குது. ஆனால் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, சுக்கிரன் நல்லா இருக்காரா? ஏன்னா சுக்கிரன் வந்து இங்கே மல்டி ரோல் ப்ளே பண்ண போகிறாரு. ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுடைய இன்கம் லைஃப், உங்களுடைய பர்சனல் லைஃப் ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த் லைஃப், 4 விஷயத்தை பார்க்குறோம். ரிஷப லக்னத்தில் பிறந்தால் முதல்ல சுக்கிரன் நல்லா தரவாக செக் பண்ணி. ஏன்னா சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் அந்த லக்னத்தையே காப்பாற்றுவார். அவர் சரியில்லைன்னு சொன்னோம்னா அதிர்ஷ்டத்தை குறைச்சிக்கிட்டே போகிறாருன்னு அர்த்தம். மினிமம் 10வது கொடுத்துருவாருன்னு வச்சுங்க, மினிமம் 10%. பட் 100ல் மேக்ஸிமம் எவ்வளோ ரைஸ் பண்ண முடியுன்றது சுக்கிரனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா ரிஷப லக்னத்தில் பிறந்து அந்த புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை தான் மெயினாக ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு 5th ஹவுஸ் லார்டு, பஞ்சமாதிபதி. அவர் தான் பூர்வ ஜென்ம புண்ணியெல்லாம் வச்சுருக்கீங்களான்னு காமிச்சிடும். சனி வந்து மெயின் யோக கிரகம், சனி கிட்டே போகக்கூடாது. ரிஷபத்துக்கு சனி வந்துட்டாருன்னா நல்ல பொசிஷனில் இருக்காருன்னு சொன்னோம்னா, சுக்கிரனும் நல்லா இருக்காரு, புதனும் நல்லா இருக்கா, போதும். அந்த 3ஏ உங்களை வந்து இந்த சார்ட்டை வந்து எக்ஸ்ட்ரானே காப்பாற்றும். ரிஷப லக்னம் வந்து ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மணி, பேர், புகழ், நல்ல பணக்கார பிஸ்னஸ் மேன் எல்லாம் அந்த சுக்கிரன் தான். சுக்கிரன் எங்கே இருக்கக்கூடாது, ரிஷபத்தில் பிறந்து சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள்னு சிலது இருக்கு இல்லையா? இங்கெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அந்த 8th ஹவுஸில் குறிப்பாக வந்து தனுர் வீடு வந்து ரிஷபத்துக்கு 8வது வீடாக வந்துடும், குருவுடைய வீடு. நிறைய பேருக்கு இதை பார்த்துருக்கேன். குரு சுக்கிரன் பரிவர்த்தனைலாம் பண்ணியிருக்கோம், அதுவும் 6 8ல் பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம், 1 8ல் பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பரவாயில்ல, காம்ப்ரமைஸ். இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். குரு சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ். ஏன்னா 2மே பொருளாதாரத்துக்கு முக்கியமான கிரகம். ஸோ சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. சுக்கிரன் வந்து அந்த ரிஷபம் தான் முதல்ல குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம். இந்த சுக்கிரன் எப்படியாவது 9th ஹவுஸில், 10th ஹவுஸில், 11th ஹவுஸில் உச்சமடையலாம், இல்லைனா செகண்ட் ஹவுஸில் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருக்கலாம். 3 கூட பரவாயில்ல, ரிஷபத்துக்கு பரவாயில்ல. கடக வீட்டில் சுக்கிரன். நிறைய பேருக்கு சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை பண்ணியிருக்கும். 4th ஹவுஸ் சுக்கிரன் பரவாயில்ல. 5ல் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் புதன் கூட எடுத்துட்டாருன்னா ஆதாயம் தான் உங்களுக்கு. சில பேருக்கு புதன் 6ல் இருக்கும், சுக்கிரன் 5ல் பரிவர்த்தனை பண்ணியிருக்கும், இதெல்லாம் கூட ப்ளஸ் தான். சில பேருக்கு புதன் சுக்கிரன் ஒன்றா சேர்ந்துருக்கும், ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயோ செகண்ட் ஹவுஸ்லேயோ ஒன்றா சேர்ந்துருக்கும், அதுவும் ப்ளஸ் தான். 7th ஹவுஸில் புதன் சுக்கிரன் இருக்கிறது கூட பரவாயில்ல, நல்ல காம்பினேஷன். ஸோ சுக்கிரன் வந்து மேக்ஸிமம் ஒரு 30-40% ஸ்கோர் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது, வேலைன்னு ஒன்று இருக்குது, வருமானம் ஒன்று இருக்குது, உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது, உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, ஒரு முயற்சி எடுத்தால் ஒரு சக்ஸஸ் வருது, 4 பேர் மத்தியில் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குது,
குடும்ப வாழ்க்கைக்கு ஓரளவுக்கு அதை காப்பாற்றுன்னு அர்த்தம். இந்த சுக்கிரன் எக்காரணத்தை கொண்டும் கேதுவோட சம்மந்தப்படக்கூடாது. ராகுவோட சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர், கேதுவோட சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர். ராகு வந்து மல்டிபிள், சுக்கிரனை வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து மாயாஜால ஆசைகளில் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ராகுவோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா. கேதுவோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா எதுலேயுமே ஆர்வமே இருக்காது. எதுவுமே வேண்டாம் வேண்டாம்னு நினைக்கக்கூடிய எண்ண அதிர்வுகளை வந்து ரொம்ப அதிகரிக்கும். இதுவும் சுக்கிரனுடைய ஒரு விசேஷம். ஏன்னா சுக்கிரன் வந்து ஒரு வைரம் மாதிரி. வைரம் வந்து அப்படியே ஜொலிக்கணும், அதில் வந்து தோஷம் இருக்கக்கூடாது. வைரம் வந்து அப்படி ஒரு 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 பக்கவாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கு வந்து ஒரு லக் இருக்குது. அந்த வைரம் ஏதாவது ஒரு உடைஞ்சிருக்கு, கீரல் இருக்குது, கருப்பு இருக்குது அப்படின்னா அது தோஷம். அது மாதிரி தான் அந்த ராகு கேதுவோட சுக்கிரன் சேரக்கூடாது. சுக்கிரன் வந்து ஒரு சுபர், அது சுபத்தன்மையோடு இருக்கணும், சுபர் வீட்டில் இருக்கணும். புதனோட இணைஞ்சால் நல்லது, அது ஒரு பெரிய யோகம், அது ராஜயோகமாக மாறிடும். ஸோ சுக்கிரனை கரெக்டாக செக் பண்ணுங்கள். ரிஷப லக்னமாக இருந்தால் ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணது சுக்கிரன் தான். அடுத்தது புத்தி கூர்மையாக இருப்பீங்களா, நல்ல புத்திசாலித்தனமாக பணம் நல்ல இன்கம் வந்துடும், ஃபேமிலி லைஃப்பை நல்லா காப்பாற்ற முடியும், குழந்தைகள் நல்லா பிறக்கணும், உங்களுக்கு வந்து க்ரோத் நல்லா இருக்கணும், ஃபாரினில் போய் படிக்கணும், படிப்பு நல்லா வரணும், அறிவு நல்லா வளரணும், பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கணும். புதனை செக் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா எப்படியும் சுக்கிரன் கூடயே இருக்கும். புதன் ஆல்மோஸ்ட் க்ளோஸாக இருக்கும், ஒரே ஹவுஸில் இருக்கும். ஏன்னா பக்கத்தில் முன்ன பின்ன இந்த பக்கம் 12 ஆர் செகண்ட் ஹவுஸில் வந்துடும், சுக்கிரனுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அது எப்படி பொசிஷன் எடுத்துருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய ஹாரோஸ்கோப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நல்லா இருந்தால் நீங்கள் வந்து இன்னும் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற போகிறீங்கன்னு அர்த்தம், டவுட்டே இல்லை. திருமண வாழ்க்கையை அந்த புதன் நிர்ணயிக்கும். ஏன்னா புதன் தான் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு லைஃப்பை வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்து புதன் நல்லா இருந்தால் அவங்க வாழ்க்கையை வந்து அனுசரிச்சிருவாங்க. பெண்களாக இருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட லைஃப் இருந்தாலுமே அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஆண்களாக இருந்தாங்கனாலும் அதே மாதிரி தான், பரவாயில்ல அதை அனுசரிக்கிற குணத்தை அந்த புதன் கொடுக்கும். அதுக்கடுத்து மெயினாக நீங்கள் செக் பண்ணி சனி தான் உங்களுக்கு வந்து தொழில். ஒரு பெரிய அடையாளத்தோடு இருப்பீங்களான்றத சனி நிர்ணயிச்சிடும். ஒரு பெரிய லக்கா, ஒரு பெரிய அடையாளத்தோடு இருப்பீங்களா, நீங்கள் யாராக இருப்பீங்கன்றத சனி கன்ஃபார்ம் பண்ணும். அந்த சனி சுக்கிரன் புதன் அப்படியே தொடர்பில் வந்துடுச்சுன்னு சொன்னோம்னா மூளை மண்டலம், புத்தி மண்டலம் வலுவடைதுன்னு அர்த்தம். அதுலேயும் ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே சில பேருக்கு நிறைய கிரகத்துடைய தொடர்பு வரும், அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியான நாலேஜை கொடுக்கும். இதில் வந்து உங்களுடைய காம்பினேஷன் நீங்கள் பார்க்கணும் 3. இப்போ இன்னொரு சைடில் என்ன பார்க்கணுன்னா சூரியன் சந்திரன் அங்காரகன் 3 பேர் வந்துருவாங்க. இந்த 3 பேர் என்ன ரோலை ப்ளே பண்ணுவாங்க ரிஷபத்துக்கு அப்படின்னா, அவங்க தான் சப்போர்ட்டிங் கேரக்டர். அந்த சூரியன் சந்திரன் அங்காரகன் வந்து ஒரு வேளை ஒரு நார்மலாக எங்கேயாவது அப்படி இந்த மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் 3, 6, 8, 12 அந்த மாதிரி மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் எங்கேயாவது அப்படியே ஸ்ப்ரெட்டாக இருக்காங்கன்னா கூட நோ ப்ராப்ளம், சூப்பராக அந்த சார்ட்டை காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா அங்காரகன் வந்து உங்களுக்கு மெயினாக குடும்ப வாழ்க்கையை அவர் தான் நிர்ணயிப்பார். நீங்கள் சப்போஸ் ஒரு பெண் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, செவ்வாய் நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா தான் நல்ல கணவன். செவ்வாய் வந்து சனியோட ராகுவோட கேதுவோடலாம் சேராமல் தான் நல்லது. சனியோட செவ்வாய் சேர்ந்தால் அதிர்ஷ்டம் தான், பட் ஆனால் அது அந்த அந்த வரக்கூடிய கணவனுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, டஃப்பாக இருப்பாங்க, ரொம்ப டஃப்பாக இருப்பாங்க. அது நீங்கள் பார்த்துக்கணும். செவ்வாய் வந்து குருவோடு சேர்றது வந்து உங்களுக்கு இருதார தோஷமாக மாறும், 2 கல்யாணம் நடக்கிற யோகத்தை கொண்டு வந்துடும். பட் அதுக்கெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியும், பண்ணுறாங்க. சூரியன் சந்திரன் என்னென்னா எனர்ஜி நல்லாயிருக்கும், ஹெல்த் நல்லாயிருக்கும். சூரியன் கெட்டு போயிடுச்சுன்னா எனர்ஜி லோ ஆகும், வாழ்க்கை ஃபுல்லாக ஏதாவது ஒரு நோயை கொடுக்கும், ஏதாவது டவுனாக இருக்கிறது, எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது, ஒரு நீண்ட நெடுங்காலம் ஆயுள் இருக்கும் சனி கொடுக்கும். பட் ஆரோக்கியத்தை யார் கொடுப்பா? சூரியன் தான் தரும், எனர்ஜி பிளான்ட்டை தான். சந்திரன் வந்து நல்லா இருந்தால் மனசு நல்லாயிருக்கும். ஏன்னா ரிஷப லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு பொதுவாக ஆசைகள் அதிகம், குறிப்பாக பணம், பெயர், புகழுக்கெல்லாம் ரொம்ப ஒரு விருப்பம் இருக்குது. சந்திரன் கரெக்டான ராசியில் போய் பொசிஷன் எடுக்கணும், அப்போ தான் அந்த விருப்பத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போகும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ரிஷப லக்னம் வந்து எவ்வளோ விசேஷம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாக மணி தான் மெயின். அதில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்னா, சுக்கிரன் புதன் நல்லா இருக்காரா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிக் மார்க் போட்டுங்க. அதுவே 50% அந்த ஆரோஸ்கோப்பை காப்பாற்றும். சனி வந்து ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக வந்தால் கூட 75% இந்த சார்ட் சேஃபாக வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா சனி உங்களுக்கு ஆயில் கொடுக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி, லைஃப் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். சுக்கிரன் புதன் வந்து இன்கம், உங்களுடைய நாலேஜ், ஃபேமிலி லைஃப் எல்லாத்தையும் காப்பாற்றும். இப்போ எப்படி இதை வந்து நெகட்டிவாக வரும் அப்படின்னா, நிறைய பேர் சார்ட்டை நான் பார்த்ததுனால சொல்கிறேன். ரிஷப லக்னத்தில் பொறுத்து ஃபஸ்ட்டு சனி கரெக்டாக 8th ஹவுஸில் போய் பொசிஷன் எடுத்துரும். இந்த 8ல் வந்து சனி வந்து மறையக்கூடாது. ரிஷபத்துக்கு 8ல் சனி மறையக்கூடாது. அதை விட முக்கியமாக ரிஷபத்துக்கு சனி 12ஆம் இடத்துல மறைஞ்சிரும். அவங்களுக்கு தான் இன்னும் மோசமான பலன் ஏற்படுத்தும். அவங்களுடைய கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒன்றுமே பெருசாக இருக்காது. இது கூட சப்ஜெக்ட் டு காம்பினேஷன்ஸ் இருக்குது. காம்பினேஷன்ஸ் தான் மற்ற பிளானட்டுடைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. பட் பொதுவாக சனி 8, 12 மறையக்கூடாது. 6ஆம் இடத்துல சனி மறைஞ்சாலும் உச்சம் அடைஞ்சிருவாங்க. அங்கே உச்சம் அடைஞ்சு அது ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணும். பட் 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் மறையாமல் தான் சேஃப் ரிஷபத்துக்கு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து நிறைய சார்ட்டில் நான் பார்த்துருக்கேன், நீச்சம் அடைஞ்சிரும்.
புதன் வந்து என்ன நடக்கும்னா பரிவர்த்தனை பண்ணாமல் புதன் சிம்மத்துக்கு வந்துடும். அப்படி வரும்போது சுக்கிரன் வந்து நீச்சம் பண்ணி அங்கேயே நீச்சத்தில் வந்து சில பேருக்கு வர்க்கோதம சுக்கிரனாக வரும். அது வந்தால் நல்லது. ராசி நவாம்சத்தில் ஒரே டீலில் வரும். ஏன்னா ஸ்தரஸ்திர உபயத்தில் வரும்போது லாஸ்ட் பாதத்தில் வந்துருச்சுன்னா, அதாவது சித்திரை நட்சத்திரம் அந்த 2வது பாதத்தில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வர்க்கோதம் அடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஒரு கால்குலேஷன் இருக்குது. அப்படி இல்லாமல் போச்சுன்னா அந்த சுக்கிரன் நீச்ச தன்மையோடு இருக்கும், வீக்காக இருக்கும், பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது, பெருசாக அந்த அதிர்ஷ்டத்தை அட்ராக்ட் பண்ணாது. அதே மாதிரி ரிஷபத்தில் பிறந்து ரிஷபத்துக்கு 2வது வீடான மிதுனத்தில் வந்து நிறைய பேருக்கு ராகுக்கு தோஷம் வரும். மிதுனத்தில் ராகு இல்லை கேது, இல்லை தனுசில் வந்து ராகு இல்லை கேது வரும். அப்படி வரும்போது குடும்ப வாழ்க்கை தோஷம் பண்ணும். சில பேருக்கு அது சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேருந்து செகண்ட் ஹவுஸில் ராகு வரும், அதுவும் குடும்ப வாழ்க்கை தோஷம் பண்ணும். அடுத்து வந்து சனி ராகு சேர்ந்துடும். சில பேருக்கு சனி ராகு சனி கேதுலாம் சேர்ந்து வரும், அதுவும் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும். சில பேருக்கு சுக்கிரனே நான் சொன்ன மாதிரி ராகு கேதோடு சேராமல் இருக்கணும். அதுக்கடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி எனர்ஜி ரிலேட்டாக பார்க்கும்போது சூரியன் சந்திரன் கிளியராக இருக்கணும். அவங்க சூரியன் சந்திரன் போய் சில பேர் ராகுவோடு சேர்றது, கேதுவோடு சேர்றது, சில பேருக்கு சூரியன் சந்திரன் சுக்கிரன் சேர்த்துருப்பாங்க, அதெல்லாம் கூட இருக்குது. சூரியன் சந்திரன் சனி சேரும், இதுவும் சேரக்கூடாது. சேரக்கூடாத கிரகங்கள். இதில் குரு தான் வந்து பார்த்திங்கன்னா பாவகிரகமாக வரும். ரிஷபத்துக்கு குரு பாவகிரகம். ஆனால் குரு வந்து மறைஞ்சிட்டாருன்னா பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு. சப்போஸ் குரு வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா அவரோட பார்வையெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜாக வந்துடும். சில பேருக்கு ரிஷப லக்னத்தை பார்த்து குரு 8ல் வருவார். 8ல் வந்தார்னா அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு பெரிய அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். அது ரிஷபத்துக்கு உண்டு. காம்பினேஷன் நிறைய இருக்குது. குரு வந்து வீக்காக இருக்கணும். அந்த சார்ட்டில் வந்து குரு வீக்காக இருக்கணும். மற்ற கிரகங்கள்லாம் வலுவில்லை. அப்படி குரு வலு அடைஞ்சிட்டாருன்னா அதை விட லக்னாதிபதியோ இல்லை பஞ்சமாதிபதியோ இன்னும் வலுவடையும். அப்போது அந்த சார்ட் வந்து பெரிய லெவலில் பேசப்படும். இதுதான் காம்பினேஷன். ரிஷபம் அப்படிங்கிற லக்னம் பொதுவாகவே லக்னங்களுடைய தேர்வுகளில் குடும்ப வாழ்க்கைக்கு ரிஷபத்தை பிக் பண்ணலாம். ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். சுக்கிரன் ஓரளவு நல்லா இருந்தான்னா அதிர்ஷ்டமான ஒரு ஆண், அதிர்ஷ்டமான ஒரு பெண்ணுன்னு அர்த்தம். புதன் நல்லா இருந்தால் புத்தி விவரமாக இருக்காங்கன்னு அர்த்தம். சனி நல்லா இருந்தால் விதி நல்லா இருக்குது, ஆயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். குரு ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குது. சூரியன் சந்திரன் நல்லா இருந்தால் நல்ல எனர்ஜியோட ஹெல்த்தியாக இருப்பாங்கன்னு அர்த்தம். சந்திரன் மெயினாக நல்லா இருந்தால் நல்ல எமோஷன்ஸோடு இருப்பாங்க. ராகுக்கு தோஷம்லாம் சூப்பர். இருந்தாலும் எங்கேயாவது தனியாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ 1 and 7 2 and 8 ராகுக்கு எது தனியாக இருந்தால் பரவாயில்ல, அதுக்கு நிவர்த்தி உண்டு. கூட்டணியாக சேர்ந்ததுன்னா அந்த கிரகத்துடைய சக்தியை உள்வாங்கி எடுத்துக்கும், இது செயல்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ அதில் வந்து சில கால்குலேஷன் மிஸ் ஆகும். பொதுவாக ரிஷபம் ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு ஃபேமிலி மேன், ஒரு ஃபேமிலி விமன், ஒரு குடும்பத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல தேர்வு வேணும், ஒரு நிறைய குழந்தைகள் பிறக்கணும், ஒரு நல்ல லாஞ்சிவிட்டி இருக்கணும், நல்ல ஹெல்த் இருக்கணும். அவங்களாம் ரிஷப லக்னத்தை தேர்வு செய்கிறது நல்லது. பொதுவாகவே ரிஷப லக்னக்காரங்க ஒரு சுபகாரியம் நடக்குது, ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தராக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த சுக்கிரனுடைய ஆதிக்க அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும். ஏன்னா வலிமையான ஒரு சுபகாரியத்துக்கு முக்கியமான வலிமையான ஒரு கிரகம் வந்து சுக்கிரன் தான். அவர் ஆதிக்கம் அதிகமாக இருக்கவங்க இருந்தாங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய துறைகள் நிறைய இருக்குது. லக்ஸரி பிராண்ட்ஸ் எல்லாமே சுக்கிரனுடைய துறை தான். சினிமா துறை சுக்கிரனுடைய துறை. அதே மாதிரி வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் ரிலேட்டடாக சாப்பாடு, உணவகம், ஹோட்டல்ஸ், அக்காமடேஷன், தங்கும் விடுதிகள், 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே சுக்கிரன். ட்ராவல் ஏஜென்சி, கார் சம்மந்தப்பட்டது, வெஹிக்கிள் சம்மந்தப்பட்டது, லக்ஸரி பேக்ஸு, மணி வாலெட் சம்மந்தப்பட்டது, கஜானா, வீடு, அழகான இன்டீரியர்ஸ் எல்லாமே சுக்கிரன். லைட்டு, அழகான ஓவியங்கள், உருவங்கள், சிலைகள் எல்லாமே சுக்கிரன். சுக்கிரனாலே அழகு, ரசிக்கிற மாதிரி ஒன்று இருக்குது, அதுதான் சுக்கிரன். சுக்கிரனோட தன்மையே தான். ரசிக்கிற மாதிரி ஒன்று இருக்குது, ருசிக்கிற மாதிரி ஒன்று இருக்குது, பார்த்தா பிடிக்குது, கேட்டால் நல்லா இசை நல்லா அழகாக காதில் விழுது, இதெல்லாம் சுக்கிரனுடைய அம்சங்களில் வந்துடும். ஒன்று அழகாக இருக்குது, ஒன்று நல்லா இனிமையாக இருக்குது, ஒன்று சுவையாக இருக்குது, ஒன்று ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது, ஒன்று ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, நல்ல நறுமணம் வருது, இதெல்லாம் சுக்கிரனுடைய தன்மை. அப்படிப்பட்ட அம்சம் தான் ரிஷப லக்னம். ஸோ அந்த லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு இது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ சார்ட்டை வந்து நீங்கள் கிளியராக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதெல்லாம் மைனஸில் இருக்கணும் போல ஒரு லிஸ்ட்டு போடுங்க. சூரியனா, சந்திரனா, செவ்வாய். இது வந்து ஃபேமிலி, பர்சனல் லைஃப்க்கு அண்ட் ஹெல்த் லைஃப்க்கு. புதன் மெயினாக செக். புதன் சனி தான் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் இன்கம்மை புதன் சனி கன்ஃபார்ம் பண்ணிடும். சுக்கிரன் வந்து லக்கு, நல்ல நாலேஜு, லாஞ்சிவிட்டி. குரு வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல். இதை கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லக்னத்தில் பிறந்து உங்கள் சார்ட் எப்படி இருக்குது, எது மைனஸோ அதை மட்டும் சரி பண்ணிட்டா போதும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு லக்னத்தை அடிப்படையில் ஒரு கொடுத்த ஒரு பொது பலன் தான். இது வந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அது அப்படி தான் பலனை தரும்னு கிடையாது. நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் எப்படியெல்லாம் பொருந்தி இருக்கின்ற போது நிறைய காம்பினேஷன். பட் ஒரு ஓவரால் வியூவில் தான் நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதை சரியாக புரிஞ்சிக்க பாருங்கள். டவுட்ஸ் நிறைய வரும். லேர்ன் ஆஸ்டர் நிறைய டைட்டில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். கம்பைன் பண்ணி புரிஞ்சிக்க பாருங்கள். இன்னும் பெட்டராக என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். உங்கள் ஜென்யூன் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸாக ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறேன். அண்ட் லக்னம் என்பதை பற்றி நான் சொல்ல கொஞ்சம் இருக்குது, இன்னும் பாக்கி இருக்குது. அது என்னென்னா, லக்னம் என்பால் உங்களோட உயிர், உங்களோட தலை சம்மந்தப்பட்டது, உங்களுடைய மூளை, உங்களோட அறிவு, உங்களுடைய தலை சம்மந்தப்பட்டது, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வில் பவர், உங்களுடைய ஆயுள் பலம்,
ப்ளஸ் வந்து உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி போக போகுது, நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருப்பீங்க, எவ்வளோ நீங்கள் நெகட்டிவாக இருப்பீங்க, இதெல்லாம் வந்து அந்த அந்த லக்னாதிபதி தான் காட்டும், லக்னம் தான் காமிக்கும். லக்னத்திலே நிறைய பேருக்கு ராகு இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு சனி இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு குரு இருக்கும். ஸோ சுபங்கள் இருந்தால் சுபமான புத்திகள் வரும், அசுபர்கள் இருந்தால் அசுபமான புத்தியை கொஞ்சம் கொடுக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் அந்த லக்னம் தான் பேஸ் பண்ணி தான் வரும். லக்னம் வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்கணும், இல்லைனா நல்லவங்க இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்களை கொடுக்கும். சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, ஆக்ஷனில் ஒன்றுமே இருக்காது. அந்த நல்லவங்களாக இருக்கிறதுக்காகவே லக்னம் நல்லாயிருக்கும். ஸோ லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு தலை. அவனோட பிறவியில் அவன் 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 எதை வந்து தேர்வு செய்ய போகிறான், அந்த மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது. ஒரு பெண் அப்படின்னா கூட அந்த பெண்ணுடைய எண்ணம் எப்படி இருக்குது, அவங்க எந்த துறையை தேர்வு செய்வாங்க, அது எதில் ஆர்வமாக இருப்பாங்க, எதை ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க, இதெல்லாமே அந்த லக்னம் வந்து கொடுக்கும். லக்னாதிபதியும் அந்த லக்னத்தோடு ஒத்து போய் வரணும். அப்படி வந்தார்னா ரொம்ப சுபம். இதுதான் லக்னத்துடைய ஒரு சின்ன டெஃபினேஷன். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை கம்பைன் பண்ணி பாருங்கள். பர்த் சார்ட் இல்லாதவங்க www.lifehoroscope.in பர்த் சார்ட் எடுத்து நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்கள், புரிஞ்சிக்க பாருங்கள். அஸ்ட்ராலஜி வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட்டு. அதை நீங்கள் ஒன்ஸ் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுன்னா முதல்ல நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு எப்படிலாம் உங்களுடைய எமோஷன்ஸ் இருக்குது, எப்படி உங்கள் தாட் ப்ராசஸ் போகுது, என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் அதை கொண்டு வர போகுது, என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்க போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். சில பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவாக நிறைய இருக்குன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எல்லா துர்பலன்களுக்குமே அதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது. ரெமெடி இன் சென்ஸ் அது ஒரு பர்சனாக தான் அது சொல்ல முடியாது. வந்து 1 to 1 ஒரு ஓப்பன் வீடியோவில் அது பேச முடியும். ஏன்னா அது அந்த காம்பினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கிரகங்கள் வந்து ஒரு லாஜிக்காக தான் வேலை செய்யுமே தவிர அது வந்து ஒரு கால்குலேஷன் படி வேலை செய்கிறது கிடையாது. எல்லாமே அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கோட தான் அந்த பிளானட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். நம்ம தாட் ப்ராசஸே தான் அது பண்ணோம். நம்ம எண்ணங்கள் நம்ம விதியை அப்படியே கொண்டு வரும். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய புரிதல் வேணும். தொடர்ந்து பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.